எனக்கு செவி கொடுத்தி என்னை நினைத்தி பாத்திரனோ இது உண்மையோ என் மேல் அன்பு கூர்த்தி என்னை நினைத்தி இது அதிசயம் போது எனக்கு செவி கொடுத்தி என்னை நினைத்தி பாத்திரனோ இது உண்மையோ என்னை நினைத்தி இது அதிசயம் இது அதிசயம் It's a point where a new and meaningful relationship starts. மாலை வணக்கங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ற ஒரு இயக்கத்தின் ஆரம்பத்திற்கு இளைய உள்ளங்கள் சாதிக்க பிறந்து சிதறி கிடக்கக்கூடாது என்று சொல்லி சிந்தித்து செயல்படும்படியாய் ஒரு சங்கமமாக வேண்டும் என்று சொல்லி இந்த ஃப்ரெண்ட்ஸ் துவங்கப்பட்டது. இது ஆரம்பம் மட்டும்தான். வரும் காலங்களிலே ஒன்றாய் இணைந்து அநேக செயல்பாடுகளையும் சாகசங்களையும் சாதனைகளையும் படைக்கும்படியாய் உங்களை அன்போடு அழைக்கத்தான் இந்த ஃப்ரெண்ட்ஸ் அமைக்கப்பட்டது. எங்களோடு கூட நண்பர்களாய் இருக்க பிரயாசப்பட்டு வந்திருக்கிறவர்களும் எங்களுடைய அழைப்பை விரும்பி ஏற்றுக்கொண்டு இங்கே வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் வரவேற்பும். சுற்றி இருக்கிற அன்பான நண்பர்களும் உள்ளே வந்து அமரும்படியாய் இருக்கைகள் ஆசையாய் அழைக்கிறது. வந்துவிடலாமே. இந்த நாளில் சங்கமத்தை சிந்திக்க வைத்தது திருச்சபையாய் இருக்கிறபடியால் எங்களுடைய பாடல்களில் அநேகம் கிறிஸ்துவை மகிமைப்படுத்தியும் கர்த்தரை அழைப்பதுமாகவே இருக்கும். எங்களோடு கூட கொண்டாட உங்களையும் அழைக்கிறோம். இப்பொழுது எங்கள் திருச்சபையின் ஆயர் வந்து உங்கள் மத்தியிலே ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். ரெவரண்ட் ராஜ் தேவகுமார். ஜெபம் செய்வோம். எங்களை நேசத்து வழி நடத்துகிற எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்கள் வாழ்விலே எங்களை தினந்தோறும் புதிய கிருபையினாலும் இரக்கங்களினாலும் வழி நடத்துகிறவரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் ஒன்று கூடி இந்த வேளையில ஏறெடுக்கின்ற இந்த பாடல் நேரம் மற்றும் நண்பர்களாக அழைக்கப்பட்டிருக்கிற இந்த புதிய அமைப்பின் அனைத்து நண்பர்களோடும் இணைந்து இந்த நாளிலும் நாங்கள் போற்றும்படியாக எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம். எங்கே இருவர் அல்லது மூவர் ஒன்று கூடி உம்முடைய திருநாமத்தில் உம்மை போற்றுகிறார்களோ துதிக்கிறார்களோ அவர்களின் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று சொன்னவர் இந்த மாலை வேளையிலும் மகிழ்வான இந்த சூழ்நிலையை ஆசீர்வாதமாய் மாற்றி எங்கள் ஒவ்வொருடைய வாழ்விலே தொடர்ந்து செயல்படுகிறவரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் எங்களுடைய திருச்சபையினுடைய வாலிப பிள்ளைகளாக நண்பர்களாக ஒன்று சேர்ந்து புதிதாக அமைக்கப்பட்டிருக்கிற இந்த ஃப்ரெண்ட்ஸ் என்கின்ற இந்த அமைப்பின் வழியாக உம்மை துதிக்க, பாடல்களால் உம்மை போற்ற, தங்களுக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளை உம்முடைய திருப்பணிக்காக பயன்படுத்த
இந்த வேளையில் இந்த பிள்ளைகளை நீர் அழைத்திருக்கிறீர். இதோ இந்த வேளையிலும் பாடப்படுகிற பாடல்கள், இசைக்கப்படுகின்ற இசை கருவிகள், பிள்ளைகளுடைய தாளந்துகள், இவை அனைத்தையும் நீர்தாமே தொடர்ந்து வழிநடத்தி உம்முடைய நாம மகிமைக்காக மட்டும் இது செயல்பட நீர் அருள் தாரும். சிறப்பாக இதை கேட்கிற அனைவரும் உம்மை துதிக்க போற்ற, ஒருவேளை உம்மை அறியாதிருக்கிற மக்கள் உமது அன்பை ருசி பார்த்து இந்த ஐக்கியத்தில் தங்களையும் இணைத்து கொள்ள நீர்தாமே இந்த வேலையை பரிசுத்தப்படுத்தி அருள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீர் பாதுகாத்துக் கொள்ளும். இந்த விழா முழுவதும் உம்முடைய தூய் ஆவியினுடைய பலன் எங்களுக்குள்ளாக தொடர்ந்திருந்து நீர்தாமி வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இரட்சகராம் இயேசுவின் பாதம் பணிந்து கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் பரமபிதாவே. ஆமென். நன்றி ஐயா, உங்கள் வாழ்த்துக்களுக்கும் உங்கள் விண்ணப்பங்களுக்கும். இந்த ஃப்ரெண்ட்ஸ் பிணைப்பு இன்னும் வலுப்பெற இங்கு வந்திருக்கிற இளைஞர்களை பதிவு செய்யும்படியாய் அழைக்கிறோம். பதிவு செய்து உங்கள் தொடர்பு எண்களை கொடுத்து விட்டால் தொடர்ந்து உங்களோடு கூட நாம் பேசி பழக பயனுள்ள தொடர்புகளை கொண்டு வரும் நாட்களிலே உங்களை இப்படிப்பட்ட கூட்டங்களை செயல்படுத்துவதற்கும் உங்களோடு கூட சேர்ந்து செய்வதற்கும் உங்களை அழைக்க பயனுள்ளதா இருக்கும் என்று சொல்லி நம்பி உங்களை பதிவு செய்ய அழைக்கிறோம். இந்த இடத்திற்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தையும் ஒரு எண்ணத்தையும் வைத்து இளைஞர்களை ஒரு கூட்டமாய் கூட்ட எண்ணி இருக்கிறோம் என்று சொல்லி நம்முடைய தலைவர் அவர்களிடத்துல ஷேர் பண்ணும் பொழுது பகிர்ந்து கொண்ட மாத்திரத்திலே அவர் உற்சாகம் அடைந்து இந்த இடத்தை எங்களுக்கு உடனடியாக ஒரு சிரமமும் இல்லாம அப்ரூவ் பண்ணி கொடுத்தாங்க. வாழ்த்துக்களையும் சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம மத்தியில வந்திருக்கிற தலைவர் சேகர் அவர்களை வாழ்த்துகிறோம். அவர்கள் நமக்கு செய்திருக்கிற இப்பேற்பட்ட ஒரு பெரிய உதவியை நாம எண்ணி அவளுக்கு நன்றி செலுத்துமாறு அவளை பாராட்ட ஒரு சின்ன மரியாதை செலுத்த அவளை அழைக்கிறோம். ஒரு பூச்செண்டை அவளுக்கு கொடுக்க பிரயாசிக்கிறோம். உங்கள் இப்பேற்பட்ட உதவிக்கு ரொம்ப நன்றி ஐயா. தொடர்ந்து இந்த நாளின் ஒவ்வொரு அங்கமத்துக்குள்ளும் சங்கமத்துக்குள்ளும் கலந்து கொள்ள போகிறோம். அதற்கு இடையிலே நண்பர்களாய் நாங்கள் உங்களோடு பழக இங்கே இருக்கிறோம் என்பதை மறந்து போக வேண்டாம். எப்பொழுதெல்லாம் எண்ணங்கள் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் எங்களோடு கூட பிணைந்து கொள்ள உங்களை அழைக்கிறோம். I'm a winner, not a loser. I'm accepted, I'm loved. Born for success, reach for the sky. Keep my head up, never gonna quit.
just a closer, but just the way you come. Sometimes I wonder why. Here we go, a lot of people call me crazy, people call me mad, people call me rock, people call me. Maybe it's the way, but maybe it's the way it's all. Maybe just the closer, but just the way you come. Sometimes I wonder why. You know why? Whoa, 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 I'm a friend of God. 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 Hand இருக்கு கையில. Can I see your hands? Okay. யாருக்காவது இந்த பேண்ட் இல்லைன்னா தயவுசெய்து ப்ளீஸ் வாலண்டியர்ஸ் கிவ் த பேண்ட்ஸ் டு தம். இந்த கையில் இருக்க கலர் பேண்ட்ஸ். ஓகே, இந்த பேண்ட் ஆக்சுவலாக என்னன்னு கேட்டிங்கன்னா இதான் லைசன்ஸ் நீங்கள் இருக்கிறதுங்க. உங்கள் டிக்கெட் கூட பிரச்சனை இல்லை. ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பேண்ட் இருக்கணும். ஓகே ஓகே, இப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னா உங்களுடைய கலர் பேண்ட். ஓகே, ஐ ஹேவ் மை க்ரீன் பேண்ட். என்னுடைய டீம் மெம்பர்ஸ் கொஞ்சம் கை தூக்குறீங்களா? க்ரீன் பேண்ட். ஓகே, க்ரீன் பேண்டுங்கெல்லாம் ஒரு ஓரமாக ஜஸ்ட் கோ அண்ட் ஃபார்ம் அ குரூப் இந்த பர்டிகுலர் கார்னர். க்ரீன் பேண்ட் தயவுசெய்து ஒரு பக்கமா நீங்க போயிடுங்க. ஓகே ஓகே, நீங்க தான் கெஸ் பண்ண என்ன வேர்ட் ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன வேர்ட் ஃபார்ம் பண்ணிருக்காங்க நீங்க தான் சொல்லணும். வாட் இஸ் த வேர்ட்? வாட் இஸ் த வேர்ட்? ஃபார்மே பண்ணலையா? Musicians, mute please. Okay, என்ன word? Anybody can guess? What's first letter? என்ன யாராவது சொல்ல முடியுமா? H. Okay, then O. A. Okay. Okay, next third letter என்னது? N. Okay, fourth letter என்னது? D. Okay, fifth I. Okay, next letter C. Okay, அடுத்தது R. Okay, அடுத்த letter A. Next F, and last is what's the word? What is the word? நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வாங்கிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். Handy? Okay, that's the right answer. Thank you team.
இன்னும் இன்னும் அதிகமா தேவானுக்கே நாம் பாடுவோம். இன்னும் இன்னும் அதிகமா தேவானுக்கே பாடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம். இது வெற்றி என்றால் பாடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம். இது வெற்றி என்றால் நாம் பாடுவோம். இன்னும் இன்னும் அதிகமா தேவானுக்கே நாம் பாடுவோம். இன்னும் இன்னும் அதிகமா தேவானுக்கே. Okay, very simple song. எல்லாம் சேர்ந்து பாடலாமா? Can I see your hands please? Okay, எல்லாம் சேர்ந்து பாட போறோம். பாடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம். இது வெற்றியின் நாள். ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம். இது வெற்றியின் நாள். நாம் பாடுவோம். இன்னும் இன்னும் அதிகமா தேவானுக்கே நாம் பாடுவோம். இன்னும் இன்னும் அதிகமா தேவானுக்கே பாடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம். இது வெற்றி என்றால் ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம். இது வெற்றி என்றால் நாம் பாடுவோம். இன்னும் இன்னும் அதிகமாய் தேவானுக்கே நாம் பாடுவோம். இன்னும் இன்னும் அதிகமாய் தேவானுக்கே. நா 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 ஹே, நா 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 ஹே, நா 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 ஹே, நா 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 ஹே. ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம். இது வெற்றியின் நாள். ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம். இது வெற்றியின் நாள். நாம் பாடுவோம். இன்னும் இன்னும் அதிகமா தேவானுக்கே நாம் பாடுவோம். இன்னும் இன்னும் அதிகமா தேவானுக்கே. பாலன சொல்லுங்க ரூபன். ஒரு சின்ன டவுட் என்ன, என்ன ரூபன்? 2 மியூசிக்ல பாடுவேன்னு சொன்னீங்க. ஆமா, வெஸ்டர்ன் பாடிட்டீங்கண்ணே. எனக்கு இந்த பாட்டு ரொம்ப வெஸ்டர்னா தோணுது. எங்க தமிழ்நாட்டு கல்ச்சர்ல உங்களால பாட முடியுமா? உங்க பேஸ் கிட்டார் வாசிக்க முடியுமா? தெரியல, ட்ரை பண்ணணும். பேஸ் கிட்டார்ல ஏதோ மிருதங்கம் தபேலா அதெல்லாம் வாசிக்க முடியுமா? அது ஏதோ மாடிஃபை பண்ணிருக்கான்னு சொன்னாரு. சரி, செகண்ட் வெர்ஷன்ல பாட போறோம். இந்த வெர்ஷன் பேர் என்ன தெரியுமா? இந்த வெர்ஷனோட பேர் என்ன தெரியுமா? சென்னைஸ் டெத் ராக். ஓகே, எஸ் எக்ஸாக்ட்லி, அதான் இங்கிலீஷ் வெர்ஷன்ல சொன்னா. ஓகே, ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம். இது வெற்றியின் நாள். ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம். இது
கொண்டாடுவோம் பாடுவோம் இது வெற்றியின் நாள் பாடுவோம் கொண்டாடுவோம் பாடுவோம் இது வெற்றியின் நாள் நாம் பாடுவோம் இன்னும் இன்னும் அதிகமா தேவனுக்கு நாம் பாடுவோம் இன்னும் இன்னும் அதிகமா தேவனுக்கு தனனனனா ஹே தனனனனா ஹே தனனனனா ஹே தனனனனா ஹே பாடுவோம் கொண்டாடுவோம் பாடுவோம் இது வெற்றியின் நாள் பாடுவோம் கொண்டாடுவோம் பாடுவோம் இது வெற்றியின் நாள் நாம் பாடுவோம் இன்னும் இன்னும் அதிகமா தேவனுக்கு நாம் பாடுவோம் இன்னும் இன்னும் அதிகமா தேவனுக்கு பாடுவோம் பாடுவோம் இது வெற்றியின் நாள் பாடுவோம் கொண்டாடுவோம் பாடுவோம் இது வெற்றியின் நாள் நாம் பாடுவோம் இன்னும் இன்னும் அதிகமா தேவனுக்கு நாம் பாடுவோம் இன்னும் இன்னும் அதிகமா தேவனுக்கு தனனனனா ஹே தனனனனா ஹே தனனனனா ஹே தனனனனா ஹே Thank you. Please be seated. Okay, இப்போ ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக். ஓகே, கமர்ஷியல் பிரேக்ல கிட்கேட் சாப்பிடுவோம். ஆனா இங்க ஒருத்தர் என்ன சாப்பிட போறாரு நீங்க பிரேக் அந்த ஸ்கிரீன்ல தயவுசெய்து பாருங்க. You have an ad now. My life be like, ooh, yeah, ooh. My life be like, ooh, yeah, ooh. Please hold on a dream. Would you please dance with me? Dare to send me a chance. Would you please? I give you one.
இன்னைக்கு இவ்வளோ நேரம் பார்த்தது சாட்சியா நான் தான். அது என்னதான் பார்த்தீங்க நீங்க ஸ்க்ரீனில். அப்படி இருந்தேன்னா இப்போ இப்படி இருக்கிறேன். வெளிப்படையாக கிரேட் ட்ரம்மர், பெரிய பெரிய நல்ல தாளந்துள்ள மியூசிஷியன்ஸ் கூட வாசிக்க ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சது. I became very popular. இந்தியா முழுவதும் போய் வாசிக்கும்படியாக ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, யாருக்கும் கிடைக்காத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. பார்க்கறதுக்கு எல்லாம் நல்லா இருந்தது, குட் ட்ராமா. ஆனால் என் உள்ளம் வெளியே தோற்று நல்லா இருந்தேன், உள்ளம் கருப்பு. இப்போ God has changed me. என்னுடைய சிறு சாட்சியை I want to share with you. இந்த மாலை வேளையில என் வாழ்க்கை எப்படி மாறியது என்பதை மத்தியில என் சாட்சி சொல்ல போனது ஒரு மணி நேரம் போலாம். சின்னதாக ஒரு 10 நிமிடம் என் வாழ்க்கை எப்படி மாறியது. நீங்க பாக்குறீங்க பாப்புலாரிட்டி, டாக் ஷோஸ், டேலண்ட், playing with the top musicians in India. Great. பட் என்னோட வாழ்க்கை எப்படி இருந்தது நான் சொல்றேன். I played so many concerts. எவ்வளோ இது மாதிரி கான்சர்ட் வாசிருக்கேன் நான் உலகத்துக்காக போய். என்னுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கான்சர்ட் வாசிக்க முடியும் போது நான் ஒழுங்கா தூங்கினது கிடையாது. வெளியே பார்க்கறதுக்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க, நல்லா ட்ரம்மர், நல்லா அருமையாக வாசித்தாரே. என் உள்ளத்துல உள்ள அழுது கொண்டு, ஆனால் என்னை விட்டு வர முடியல. என்னால் என்னூர்ல இருந்த அந்த பாவம், நான் செய்யாத பாவமே கிடையாது. சாட்டர்டே நைட்னா I'll be in the disco. பெண் சிநேகிதர்கள், என் பெற்றோரை மதிப்பது கிடையாது. every week we'll have a party. நைட் வரும்போது 2-3 மணிக்கு வருவேன். நான் வரும்போது என்னோட தாய் எனக்காக முழங்கால் முடங்கி ஜெபம் செய்து கொண்டிருப்பதன் பார்ப்போம். உங்க எல்லாருக்கும் ஒரு தாய் உண்டு. நீங்கள் தவறி போனாலும் தன்னுடைய பிள்ளைக்காக பிரார்த்தனை செய்யும் ஒரு தாய். நான் வீட்டுக்கு வரும்போது போதையில் இருப்பேன், ஒண்ணுமே தெரியாது, வந்து படுத்து தூங்கினேன். வாழ்க்கை அப்படியே கடந்து போயிட்டு உலகத்துக்காக நான் பல காரியங்களை செய்ய ஆரம்பித்தேன். ஆனால் என் வாழ்க்கை உள்ள வெளியே நண்பர்களோடு இருக்கும்போது சந்தோஷமாக இருப்பேன். I enjoy. But when I'm alone, என்னுடைய அறையில் தனியாக இருக்கும்போது நான் அழுது கலதுவேன். ஆனால் இந்த உலகத்தை என்னால் விட முடியல. பாப்புலாரிட்டி, இவன் நல்ல ட்ரம்மர், உலகம் நம்மளை தூக்கி பேசும்போது நம்ம பாவத்தை விட்டு வெளியே வர முடியாது. ஆனால் நம்ம சோர்ந்து ஒண்ணுமில்லாமல் இருக்கிறது, இந்த உலகம் நம்ம கூட இருக்காது. I got caught in a yoke, ஒரு நுகம். நுகம்னா என்ன தெரியுமா? நுகம்னா ஒரு பாரம், it's a slavery. எவ்வளவுதான் வெளியே வரணும்னு முயற்சித்தாலும் அந்த நுகம் உங்களை விடாது. அது சொல்லும், நீ நல்லா தானே இருக்க, சந்தோஷமா இருக்கிய, நீ எதுக்கு போகணும்? நான் சொல்றேன், நான் 8 வயது இருக்கும்போது டாக்டருக்கு என்னை கைவிட்டு விட்டாருங்க. டாக்டருக்கு சொன்னாங்க, உங்க பையன் பழைக்க மாட்டான். I had fits. உங்க பையன் இனிமே பழைக்க மாட்டான். நீங்க சொந்தக்காரங்களாம் சொல்லி அனுப்பிடுங்க. என் தாய் சொன்னா, ஆண்டவரே, நான் ஒரு கிறிஸ்தவன், இயேசு கிறிஸ்துவை பார்த்து, ஆண்டவரே, என் பிள்ளைக்கு நீங்க உயிர் கொடுத்தீங்கன்னா அவரை நான் உங்க ஊழியத்துக்காக ஒப்படைக்கிறேன், சமர்ப்பிக்கிறேன்னு சொன்னேன். ஆண்டவர் எனக்கு உயிரை கொடுத்தார். அதனால என் வாழ்க்கையில ஒரு இது, there was a calling in my life to serve him. ஆண்டவரை சேவை செய்வதற்காக ஒரு, ஆனா நான் உலகத்தை சார்ந்த உலகத்துக்காக பல காரியங்களை செய்ய பண்ணேன். எவ்வளவோ காசு சம்பாதிப்பேன் நான். I used to earn a lot. அந்த ஒரு காசு கையில் நிற்காது. I don't know how I'll spend it.
ஒரு நாள் நாம் விலகி போனாலும் நம்ம நேசிக்கிற ஒருத்தர் கொண்டு என் வாழ்க்கை நுகம் நிறைந்த வாழ்க்கையாக இருந்தது. குனிந்து குனிந்து போவேன். நான் எவ்வளோ வாசிப்பேன், எவ்வளோ பேர் சொல்லுவாங்க நல்லா வாசிக்கிறேன், நல்லா யூ ஆர் அ கிரேட் மேன். ஆனால் என் வாழ்க்கை குனிந்து ஒரு பாரத்தோடு நடந்து கொண்டிருந்தேன். நான் சொல்றேன், ஒரு 3 years I've never slept in the night. 3 வருடங்கள் நான் இரவு நேரத்தை தூங்கியது கிடையாது. அழுது கொண்டிரு. ஒரு நாள் 31st night நான் உட்காந்து அழுகுறேன். 31st night தான் மியூசிஷியன்ஸ்க்கு will get big concert. ஒரு 4 மடங்கு சம்பளம் கிடைக்கும். ஒரு நாள் வயசு விட்டு நான் ஹோட்டல் ரூம்ல வந்து யோசித்து பாருங்க, 1ஆம் தேதி எதுமா காலையில் அழுது கொண்டிருக்கேன். வாழ்க்கை அப்படியே கடந்து போகிறது. ஆனால் என் அம்மா நான் 8 வயது இருக்கும்போது சொன்னது, நான் மறந்தாலும் தாய் மறந்தாலும் ஆண்டவர் மறக்கிறது. அவரை நான் அழைத்து கொண்டேன். ஆனால் எனக்கு இந்த உலகத்தை விட்டு வர முடியவில்லை. என்ன ஒரு நுகம். I was carrying a slave. I've been a slave to my people around me. அவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக நான் எதையும் செய்வேன். ஒரு கட்டத்தில் from that day 2003 God has changed my life. My testimony is big. I can say so many incidents. நிறைய உதாரணங்கள் சொல்றேன் வாழ்க்கையில. But I don't have time. ஒரு நுகம் வாழ்க்கையில. Today I want to ask you, what is your yoke? உங்களுடைய நுகம் என்ன? Your past. உங்களுக்கு முன்னாடி நடந்த காரியங்களை நீங்க முன்னால சொல்ல முடியாம சொல்லிக்கொண்டே இருக்கும். உங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல காரியம் நடக்க போகும்போது உனக்கு இந்த காரியம் எப்படி நடக்கும், நீதான் வாழ்க்கையில சரியில்லையே சொல்லி ஒரு நுகம், உங்களை சுகப்படுத்துற ஒரு நுகம். அந்த நுகத்தை எல்லாம் முடக்கிறது ஒரே ஒருவர். If you're going through, if you're carrying a yoke in your life, you may be working, you may be studying, நீங்க சுமந்து கொண்டு இருக்கிறீங்க, you're not able to enjoy ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியாமல் ஒரு நுகம். எவ்வளவு செய்தாலும் சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. தாவீது ஒரு 17 வயசுல பைபிள்ல படிச்சீங்கன்னா சாமுவேல் கிறிஸ்தவர்கள் சொல்றேன், நான் ஆடு மேய்த்து கொண்டிருந்தான். 8 பேர் அவங்க சகோதரர்கள். 8 பேர்ல 7 பேர் நல்ல சந்தோஷமாக நல்லா இருந்தாங்க. ஒரே ஒரு பையன் அவன் ஆடு மேய்த்து கொண்டிருந்தான். ஆனா அவன் ஆண்டவரை பற்றி கொண்டான். மற்ற 7 சகோதரர்கள் உலகத்தனமாக என்னை போல் நான் எப்படி இருந்தேன் அதே மாதிரி இருந்தாங்க. ஒரே ஒருத்தன் ஆண்டவரை பற்றி கொண்டிருந்தான். ஒரு நாள் ஆண்டவர் சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசியை அனுப்பி அவனை ராஜாவாக அபிஷேகம் செய்தார். ஒரே நொடியில அவனை உயர்த்தினார். என்னோட வாழ்க்கையும் அது மாதிரிதான். நான் எதிர்பார்க்காத நேரத்துல ஆண்டவர் என்னை உயர்த்தினார். இன்னைக்கு நான் நிற்கிறேன்னா அவர் என்னை உயர்த்தினால. ஏன்னா நான் அவரை நம்பி என்னோட பழைய வாழ்க்கையை பற்றி நான் யோசிக்கவில்லை. ஒரு வசனம் சொல்லுது ஏசாயா 43, இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன். என்னுடைய ஆண்டவர் வாழ்க்கையில புதிய காரியத்தை மட்டும்தான் செய்வார். He always does good things in our life. But we are not able to grab and enjoy the good thing. அவர் கொடுக்கிற புதிய காரியங்கள் நம்ம தான் அதை சுதந்திரத்து கொள்ள முடியும். ஏன்னா நம்ம பல சாக்கடைய இன்னும் உள்ளத்துல வைத்திருக்கோம். இமேஜின் ஸ்டோரி. ஏன்னா ஒருத்தர் உங்களுக்கு கேக் கொடுக்குறாங்கன்னா உங்க கை அழுக்க அடிச்சுன்னா அந்த கேக்கை சாப்பிட முடியுமா? அந்த கையை கழுவி அந்த கேக்கை எடுத்தாதான் அந்த முழுமையாக சாப்பிட முடியும் இல்லையா? அந்த அழுக்கு கையோட அந்த கேக்கை சாப்பிட்டீங்கன்னா மேல்டால தான் சாப்பிட முடியும். அது மாதிரி நம்ம நிறைய பேர் இருக்கிறோம். அந்த இறைவன் நம்மளை ஆசீர்வாதம் செய்ய, நம்ம ஜெபங்களுக்கு செவி கொடுத்து ஆசீர்வாதிக்க, நாம் அதை முழுமையாக அதை அனுபவிக்க முடியவில்லை. ஏனென்றால் நமக்கு உடம்பு ஃபுல்லா அழுக்கு. இந்த மாலை வேளையில I just want to call you. If you want God, ஆண்டவர் உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையை மாற்றிய ஆண்டவர். இப்போ கூட என் நண்பர்கள் பார்த்து சொல்லுங்க, எப்படி உன் வாழ்க்கையை மாறி? என்னால சிகரெட் மூட முடியாது. சிகரெட் எவ்வளோ நாளும் விட ட்ரை பண்ணியிருக்கேன். தண்ணி அடிக்கிறது எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்கேன், முடியல. ஒரு நொடியில் எல்லாத்தையும் the things which are not possible, உங்களால முடியாத காரியங்களை அவரால் முடியும். நான் ஏன் இந்த இவ்வளவு பெரிய ஸ்டேஜ்ல நின்று சொல்றேன்னா என் வாழ்க்கையில நடந்த உண்மை சம்பவங்கள் அல்ல, நான் வரமாட்டேங்க. What God has done for me, He will do for you. இந்த மாலை வேளையில if God
If you want God to do a new thing, உங்க வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை செய்யணும்னா கைகளை உயர்த்துங்க. கைகளை உயர்த்தி, ஆண்டவரே உங்க பழையது போதும், ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை செய்யுங்க. Just lift up your hands this evening, whoever you are. நீங்க யாராக இருந்தாலும் அவர் வந்து மதத்தை பார்க்கிறவர் இல்ல, மனதை பார்க்கிறவர். என் ஆண்டவர் உங்களை வெளிப்படையா பார்க்கறது, உங்க உள்ளத்தை பார்க்கிறவர். இந்த மாலை வேளையில if you want God to do something new in your life, lift up your hands. கண்களை மூடி கரங்களை மாத்திரம் உயர்த்துங்க. உங்க வாழ்க்கையை மாற்றுபவர் அவர். Do something new in my life, something new in my life, something new in my life. Oh Lord, do something new in my life, something new in my life, something new in my life. Oh Lord, கைகளை உயர்த்தி சொல்லுங்க. Do something marvelous in my life, something marvelous in my life, something marvelous in my life. Oh Lord, do something marvelous in my life, something marvelous in my life, something marvelous in my life. Oh Lord, tell him, Lord, do something excellent in my life. Do something excellent in my life, something excellent in my life, something excellent in my life. Oh Lord, lift up your hands and tell him that. Do something excellent in my life, something excellent in my life, something excellent in my life. Oh Lord, ஆண்டவர் விசுவாசித்தீங்கன்னா is more than faithful to do something new in your life. உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கு ஒரு வல்லவராக இருக்கிறார். If that's your desire, கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே உம்மை நாங்கள் நேசிக்கிறோம். Tell him, Lord, we love you. யாராக இருந்தாலும் பரவாயில்லை. I know God has spoken to many this evening. Many this evening. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன். நேசிக்கிறேன் உம்மையே, உம்மையே என்றென்றும், உம்மையே என்றென்றும் என் இயேசுவே. நேசிக்கிறேன் உம்மையே, உம்மையே என்றென்றும், உம்மையே என்றென்றும் என் இயேசுவே. ஆண்டவரே இந்த மாலை வேளைக்கு நன்றி சொல்றேன். I want to thank you for this wonderful people. ஆண்டவரே நீர் கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்துக்கு நன்றி சொல்றேன். என் வாழ்க்கையை மாற்றியவர் நீர். ஆண்டவரே இந்த மாலையில கையை உயர்த்தி அந்த பிள்ளைங்க வாழ்க்கையை மாத்துங்கப்பா. அவங்க தாகத்தை தீர்ங்க. Father, I pray that you will change their life. He's a God who will change your life. அவர் நல்லது தான் நமக்கு செய்வார். Father, I pray that you will take care. இந்த மாலைவெள்ள இந்த கூட்டத்தை கரத்தில் கொடுங்க. மீதான நேரத்தை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. Thank you, Lord. In Jesus' name I pray. Amen. Thank you so much. God bless you. Thank you, Ranjit. நீரில்லை என்றால் நான் எங்கு செல்லுவேன்? நீரில்லை என்றால் நான் ஏது நாள் காண்பேன்? உம்மாற அன்புக்கென்று உள்ளம் ஏங்குதே. உந்தன் நேசம் எந்த நெஞ்சை என்றும் மீட்குதே. தேவன் நல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவன் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது.
நீரில்லை என்றால் நான் எங்கு செல்லுவேன்? நீரில்லை என்றால் நான் ஏது நாள் காண்பேன்? அன்புக்கெந்த உள்ளம் ஏங்குதே, உந்தன் நேசம் எந்த நெஞ்சை என்றும் ஈர்க்குதே. தேவன் நல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவன் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இந்த ரஞ்சித் பிரதரை போல ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில கிரியை செய்யணும்ட்டு நீங்க ஒருவேளை நான் கேட்டுக்கலாம். ஆனா தேவன் பிரதர் ரஞ்சித்துக்கு செய்த அதே தேவன், அதே ஏசப்பா உங்களுக்கும் செய்ய ஆவலாய் காத்து கொண்டிருக்கிறார். He is so good. அவர் ரொம்ப நல்லவர். And he is almighty, who can do anything in this world. அவரை மற்றும் பற்றி பிடித்து கொண்டோமானால் நிச்சயமாகவே நம்முடைய மீது இருக்கிற ஒவ்வொரு வாழ்நாளும் சந்தோஷமாய் சமாதானமாய். இப்பொழுது நாங்கள் எப்படி உங்களுக்கு முன்பதாக ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்று சாட்சியாய் நிற்கிறோமோ, அதே போல உங்களையும் கூட தேவன் மாற்றுவார். உங்களுடைய பாவமான வாழ்க்கையை நிச்சயமாய் தேவன் மாற்ற வல்லவராயிருக்கிறார். அவருடைய அன்பு பெரியது. யாராவது தன்னுடைய நண்பனுக்காக ஜீவனை கொடுக்க முடியுமா? ஜீவனை கொடுத்தது இயேசு ஒருவர் மாத்திரமே. அப்பேற்பட்ட அந்த இயேசுவின் அன்பை இன்றைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறது. வாய்களை திறந்து எங்களோடு கூட பாடும் பொழுது நிச்சயமாய் அந்த அன்பு உங்களை நிச்சயமாய் இந்த இரவுல உங்களை தொடும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அந்த அன்பு நம்மை தொடும் பொழுது தேவன் நல்லவராய், அவர் நம்முடைய வாழ்க்கையில வல்லவராய், அவருடைய அன்பை உணர்ந்தவர்களாய் அவருக்கு பிரியமாய் இருப்போம். தேவன் நல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாம் பாடுவோமா? Shall we all sing with us? தேவன் நல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. Once again. தேவன் நல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ரஞ்சித்தன் அப்படியா சொன்னாங்க, எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, எவ்வளோ லக்ஸூரியஸான வாழ்க்கை, காசுக்கு பஞ்சமே இல்லை, அந்தஸ்துக்கு பஞ்சமே இல்லை. நீங்க ஒருவேளை நினைக்கலாம், என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் இருக்கு, why should I need God? ஆனா அந்த அண்ணனுடைய வாழ்க்கையில 3 வருடம் சரியான தூக்கம் இல்லை, ஒரு மனசுல சமாதானம் இல்லை. இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில நாம் அப்படியாக இருக்கிறோமா? நீர் இல்லை என்றால் ஒரு வாழ்க்கை இல்லை. ஆண்டவரே, நீர் எங்களுடைய வாழ்க்கையில இல்லாவிட்டால் our life is totally waste. நான் சொல்றேன், my dear friends, இங்க உட்கார்ந்து மியூசிக் கேட்டுட்டு அப்படியே திரும்பி போறீங்கன்னா நிச்சயமா there is no use. If you want to lead a victorious life, that love of God has to touch right now, has to touch tonight. உங்களுடைய அந்த தேவனுடைய அன்பு இன்றைக்கு நம்மை தொடும் பொழுது நிச்சயமாகவே அவர் இல்லாமல் நாம் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நீர் இல்லை என்றால் நான் ஏது நாள் காண்பேன். உம்மாற அன்புக்கு எந்த உள்ளம் ஏங்குதே, உந்தன் நேசம் எந்த நெஞ்சை என்றும் ஈர்க்குதே. தேவன் நல்லவர், தேவன் நல்லவர், அவர் நல்லவர், அவர்
ஆண்டவரே உன் கிருபையை காண செய். Lord, we want your mercy. உன் சமூகம் காண்பியும் உந்தன் சமூகமையா. தேவன் நல்லவராயிருக்கிறார், தேவன் வல்லவராயிருக்கிறார். அவர் கிருபை என்றும் உள்ளது. He is still loving for you. He is still longing for you. He is still waiting for you. Will you not call him? அவரை அழைக்க மாட்டாயா? அவருடைய நண்பனாக அவரை தெரிந்து கொள்ள மாட்டாயா? அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவன் நல்லவர், தேவன் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவன் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என் துன்ப வேளையில் உம்மோடு செல்லுவேன், பாடுவேன், ஆராதிப்பேன். நண்பர்கள் பிரிந்தாலும் பிரியாத நண்பனே பாடுவேன், ஆராதிப்பேன். என் துன்ப வேளையில் உம்மோடு செல்லுவேன், பாடுவேன், ஆராதிப்பேன். என் துன்ப வேளையில் உம்மோடு செல்லுவேன், பாடுவேன், ஆராதிப்பேன். நண்பர்கள் பிரிந்தாலும் பிரியாது நண்பனே பாடுவேன், ஆராதிப்பேன். இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய நண்பர்கள் நான் இருக்கிறேன்டா நண்பா, நான் உனக்கு இருக்கிறேன் கடைசி வரைக்கும், I'll be there for you அப்படின்னு சொல்லலாம். ஆனா இன்னைக்கு இந்த மைம்ல பார்த்தோம்ல, ஒருவேளை நமக்கு மற்ற பாய் ஃப்ரெண்ட்ஸோ கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோ இருக்கலாம், ஆனா they are not going to come with us till the eternity. கடைசி வரைக்கும் அவங்க நம்மோடு கூட வர மாட்டாங்க. எப்படி பிரதர் ரஞ்சித் அவங்க வாழ்க்கையில துன்பம்னு வந்த உடனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கை கழுவிட்டு போயிட்டாங்க. they started running away from him. ஒவ்வொருத்தரா கை கழுவிட்டு போயிட்டே இருந்துட்டாங்க. அதே போல நம்முடைய வாழ்க்கையில என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்லையே, என் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி பண்ணிட்டானே அப்படி நாம நினைக்கிறோமா? ஆனா there is a good news. உங்களுக்காக ஒரு நற்செய்தி உண்டு. வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் உங்களோடு கூட ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும்னு பாக்குறாரு. தங்கச்சி உன்னோடு கூட ஃப்ரெண்டா இருக்கணும்னு பாக்குறாரு. தம்பி உன்னோடு கூட ஃப்ரெண்டா இருக்கணும்னு பாக்குறாரு. will you accept him? அந்த friendship invite இன்னைக்கு பெற்றுக்கொள்வாயா? Lord, I want to be friend with you, Lord. இந்த friends program அதுவே மெயினான நோக்கம் அதுதான். அந்த உண்மையான நண்பனை பெற்றுக்கொள்வோமா? அந்த உண்மையான நண்பனை மாத்திரமே எந்த துன்பமா இருந்தாலும் எந்த கஷ்டமா இருந்தாலும் he is there to stand next to you. உனக்கு பக்கத்துல இருக்கிற ஒரே ஒரு நண்பன் இயேசு கிறிஸ்து. உனக்காக மரித்த ஒரே நண்பன் இயேசு கிறிஸ்து. உனக்காக தன்னுடைய சொந்த இரத்தத்தையும் கடைசி சொட்டு வரை சிலுவையிலே சிந்தின நண்பன் இயேசு கிறிஸ்து. அந்த நண்பன் உனக்காக காத்து கொண்டிருக்கிறாரு.
Will you not call him? Will you not invite him as a friend in your life? உன்னுடைய வாழ்க்கையில ஒரு சிறந்த நண்பனாக அவரை அழைப்பாயா? He is ready to keep all your secrets. ஒருவேளை நீங்க நண்பங்க கிட்ட கூட சொல்ல முடியாத எவ்வளவோ காரியத்தை உள்ள மனசுல அடக்கி வச்சிருக்கலாம். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நண்பனாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த மகிமையில பார்த்தோம்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நண்பனாக ஏற்றுக்கொண்ட பிறகு எவ்வளவு சந்தோஷமா ஆடி பாடினாங்கல்ல. இன்னைக்கு அதே போல நீங்களும் நானும் ஆடி பாடணுமா? Shall we all invite him once again? தேவன் நல்லவர். Once again பாடுவேன், ஆராதிப்பேன். எத்துன்ப நேரம் வந்தாலும் உம்மோடே செல்வேன். I will walk along with you, my Jesus, my friend. ஆராதிப்பேன், எத்துன்ப வேளையில் உம்மோடு செல்லுவேன். பாடுவேன், ஆராதிப்பேன். நண்பர்கள் பிரிந்தாலும் பிரியாது தந்தனே. பாட
ஒரு ஃப்ரெண்டை குறித்து அதிகமாக பேசினாங்க, தீர்மானங்கள் எடுத்துருக்கிறோம். இந்த நேரத்தில் அந்த ஒரு ஃப்ரெண்டை குறித்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு முடிக்கலான்னு விரும்புகிறேன். ஐஸ்வர்யவானுக்கு அதிக நண்பர்கள் உண்டா? இப்போதான் படிச்சேன் வேதத்தில். ரிச் ஹேஸ் மெனி ஃப்ரெண்ட்ஸ் இன் ஹிஸ் லைஃப். எப்போ கேள்விப்பட்டிருக்கீங்களா? வேதம் சொல்லியிருக்கு, ரிச் ஹேஸ் மெனி ஃப்ரெண்ட்ஸ் இன் ஹிஸ் லைஃப். ஐஸ்வர்யவானுக்கு அதிக நண்பர்கள் உண்டா? என்ன அர்த்தம்? இந்த நண்பர்கள் அவன் நண்பனுக்காக சேர்ந்தில்ல, தன்னுடைய ஐஸ்வர்யத்துக்காக சேர்ந்திருந்தார்கள் சொல்லிட்டு இன்டைரக்டா சொல்லியிருக்கேன். They were with him for his riches. அவருடைய ஐஸ்வர்யத்துக்காக இருந்தார்கள். நண்பர்கள் நிறைய விதம் உண்டு. எதுக்காக என் கூட இருக்கிறாங்கன்னு தெரியாது. தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுப்பதிலும் அதிகமான அன்பு வேறு ஒன்றும் கிடையாது. இப்படி படிச்சுட்டு இருக்கும்போது ஐஸ்வர்யத்தை குறித்து பார்க்கும்போது வேதத்தில் ஒரு மனுஷன் இருந்தான். அவனோட செக்யூரிட்டி எங்க இருந்துச்சு தெரியுமா? அவனோட சம்பத்து, அவனோட செக்யூரிட்டி சொல்லுவோம்ல, ஜாப் செக்யூரிட்டி. எனக்கு இதாங்க செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் இருந்தான். he was very rich, ஐஸ்வர்யவானவன் இருந்தான். அவன் சொன்னான், எனக்கு நிறைய சொத்து சேர்ந்துருச்சு, என் ஆலைகளை இடித்து இன்னும் பெருசா கட்ட போறேன், இன்னும் எனக்காக நிறைய சேர்த்து வைக்க போறேன். என் ஆத்மாவே நீ சந்தோஷமா இரு, உனக்காக நான் நிறைய சேர்த்து வைக்க போறேன். மேல இருந்து சத்தம் கேட்குது, மதிகேடனே, இன்றைக்கு உன்னுடைய ஜீவன் எடுத்துக்கொள்ளப்படுமானால், fool, your life will be taken away from you tonight. 48 லட்சத்துக்கு ஒரு வீடு கட்டுறான் மனுஷன். டெடிகேஷன் முடிஞ்சது, கிரகப்பிரவேசம் சொல்லுவோம் இல்லையா, முடிஞ்சது அன்னைக்கு சாயந்தரம். அடுத்த நாள் ஜனவரி 26 மொத்த பில்டிங்கும் கீழே வந்துச்சு. கேள்விப்பட்டீங்களா? யாராவது படிச்சிங்களா? குஜராத்தில் பூகம்பத்தில் 48 lakhs என் பிள்ளைங்களுக்காக கட்டி வச்சிருக்கிறேன். 48 லட்சத்துக்கு கட்டி வச்சேன் என் பிள்ளைங்களுக்கு செக்யூரிட்டி. நான் போயிட்டு பிறகு என் பிள்ளைங்களுக்கு. அடுத்த நாள் 30 seconds முடிஞ்சு போச்சு. உங்களோட செக்யூரிட்டி எங்க இருக்கு? என்னோட செக்யூரிட்டி எங்க இருக்கு? ஜாப் செக்யூரிட்டி பேசுறோம்ல. இந்த ரீசெண்ட் டேஸ்ல ரொம்ப கஷ்டம். நாங்க நிறைய கார்பரேட்ஸ் போயிட்டு இருக்கிறோம். அந்த ஒரு ஸ்டாஃபோட பேச்சு கேட்டா பாவமா இருக்கும். டாப் பொசிஷன் ஐடில பயங்கரமா இருந்தேன். நெக்ஸ்ட் வீக் எனக்கு என்னன்னு தெரியாது. ஜாப் செக்யூரிட்டி. என்னோட செக்யூரிட்டி எங்க இருக்கணும்? எது உன நிலைச்சிருக்குதோ அது மேல இருக்கணும் இல்லையா? தட் இஸ் மை செக்யூரிட்டி. இன்னைக்கு எல்லாரும் தொடர்ந்து பேசிட்டு இருந்தாங்களே, ரஞ்சிதன் பேசினாங்க, மேல அடிக்கடி கை காமிச்சு பேசிட்டே இருந்தாங்க. My Jesus is my security. No compromise. வழவழ குழக்கழ கிடையாது. Black and white. Christ died for me. இயேசு கிறிஸ்து எனக்காக ஜீவனை கொடுத்தார். சிநேகிதன் எனக்காக ஜீவனை கொடுப்பதிலும் அதிகமான அன்பு வேறு ஒன்றும் கிடையாது. இயேசு கிறிஸ்து எனக்காக ஜீவனை கொடுத்தார். தம்பி, நீங்க எந்த வருஷம் பிறந்தீங்க தெரியுமா? எந்த வருஷம்? 90. இயேசு கிறிஸ்து எனக்காக மரிச்சு, உனக்காக மரிச்சு 1990 வருஷத்துக்கு அப்புறம் நீ பிறந்திருக்கிற. இது நீ நம்புறதுக்கும் நாங்க நம்புறதுக்கும் இல்லை. இட்ஸ் a fact, இட்ஸ் a history. ஒவ்வொரு நாளும் நீங்க தேதி சைன் பண்ணும்போது, ரெஜிஸ்டர்ல சைன் பண்ணும்போது தெரிஞ்சுக்கோங்க, கிறிஸ்து எனக்காக மரிச்சு இத்தனை நாட்கள் ஆயிருக்கு, இத்தனை மாதங்கள் ஆயிருக்கு, இத்தனை ஆண்டுகள் ஆயிருக்கு. உண்மையா? ஒவ்வொரு நாளும் தேவன் எனக்காக மரித்ததை நினைவுக்குற அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனக்காக ஒரு ஜீவன் சிலுவையில தொங்கிட்டு சொல்றாரு, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. மனிதன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? எல்லாம் சேர்த்து வச்சு என்னை படைச்ச தேவன் எனக்கு தெரிஞ்சுக்க முடியலன்னு சொன்னா என்னையா பிரயோஜனம்? என்னை படைச்சவரை நான் தெரிஞ்சுக்கலன்னா என்ன பிரயோஜனம்? There's a God crying out from the cross. சிலுவையில இருந்து, I love you so much, உன்னை நான் நேசிக்கிறேன், உனக்காக என் ஜீவனை கொடுத்தேன்னு சொல்லி கதறுகிற ஒரு ஜீவன் உண்டு, இயேசு கிறிஸ்து. அப்படியே கண்ணில் மூட போறோம். கண்ணில் மூடலாமா? கண்ணில் மூடலாம். எவ்வளவோ சிநேகிதர்கள் இருக்கிற, இல்ல சூழ்ந்து இருக்கிற வேளையில ஒருவர் சொல்லுகிறார், நான் என்றும் மாறாமல் இருப்பேன். I'll never leave you, உன்னை விட்டு போக மாட்டேன்.
நான் உன்னோடு இருக்கிறேன், உனக்காக என் ஜீவனை கொடுத்தேன், உனக்காக என்னோட ஜீவனை கொடுத்தேன், கடைசி சொல்ற ரத்தத்தை கொடுத்தேன். ஐ லவ் யூ, உன்னை நேசிக்கிறேன் தம்பி, தங்கச்சி, அக்கா, அண்ணே. இயேசு சொல்றாரு, உன்னை நான் நேசிக்கிறேன், மாறாமல் இருப்பேன், உன்னோட சூழ்நிலை புரிஞ்சிருக்கிறேன். இருதயத்தில் என்னென்ன எண்ணங்கள் போயிட்டு இருக்கு. ரஞ்சித் சொன்னாங்க, பேரு புகழ் உச்சகட்டத்தில் இருக்கிற வேலையில புழுங்கிக்கிட்டு இருந்த நேரம் உண்டு. உன்னோட வாழ்க்கையில எப்படி இருக்க? வெளி உலகத்துக்கு என்னோட சூழ்நிலை தெரியாது, நீ எது வழியா கடந்து போயிட்டு இருக்கேன்னு தெரியாது. ஆனா உன்னுடைய உள்ளத்தை நன்றாக அறிந்த தேவன் ஒருவர் உண்டு. சொல்றாரு, உன்னை நேசிக்கிறேன், நீ இருக்கிற வண்ணமா வா, just as you are, come to me. நீ இருக்கிற வண்ணமாக வா, நான் ஒன்னும் எதிர்பார்க்கல, நீ எனக்கு வேணும், என் உள்ளத்தை எனக்கு தருவியா? ரொம்ப சிம்பிள் தம்பி, தங்கச்சி, ட்ரை பண்ணி பாரு, வேற ஒன்றும் கேட்கல. ஆண்டவரே, நீர் வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், என்னை நேசிக்கிறீங்க, எனக்காக மறிச்சிங்கன்னு சொல்லி நான் நம்புறேன். லார்ட், ஐ அக்செப்ட் தட். அடுத்து சொல்லு, நான் உன்னை விசுவாசிக்கிறேன், நம்புறேன், என்னோட பாவத்தெல்லாம் அறிக்கையிடுறேன். சொல்லுமா, வெரி சிம்பிள், ABC ஞாபகம் வச்சுக்கலாம். அக்செப்ட். இயேசுவே உள்ளத்துல வாங்க, நீங்க பாவத்துக்காக மன்னிச்சு மறிச்சிங்கன்னு சொல்லிட்டு உணர்ந்திருக்கிறேன், ஒத்துக்கொள்கிறேன். அடுத்தது ஒன்று நம்புறேன். மூன்றாவது நான் அறிக்கையிடுறேன், ஐ கன்ஃபெஸ் லார்ட், ஐ எம் a sinner, நான் பாவி. எல்லாத்தையும் சேர்த்து வச்சு என்ன பண்ண போறேன்? ஆண்டவரே, உண்மை அறியாம, அப்பா, என்னோட உண்மையான நிலை நீ தெரிஞ்சிருக்கிறீங்க ஆண்டவரே. என்னோட கவலைகள், என்னோட கண்ணீர், என்னோட கஷ்டங்கள் எல்லாம் உமக்கு தெரியும் ஆண்டவரே. என்னோட சூழ்நிலையை புரிந்திருக்கிற தேவன் நீர், ஒத்துக்கொள்கிறேன். இன்னைக்கு உங்களுடைய சமூகத்தில் வருகிறேன்ப்பா, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க. நான் உங்களுடைய பிள்ளையா வாழ விரும்புகிறேன் ஆண்டவரே. கை தூக்கி ஒப்பு கொடுத்துருக்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, என்னை உங்களுடைய பிள்ளையா மாத்துங்க ஆண்டவரே. வானத்தையும் பூமியும் படைத்த ராஜாதி ராஜா சொல்றாரு, நீ எனக்கு வேணும். இன்னைக்கு ஜெபம் பண்ணி கேட்குறியா? ஆண்டவரே, ஏசப்பா, உங்க குறித்தெல்லாம் கேள்விப்பட்டேன், என் உள்ளத்துல வாங்க, உங்களுடைய பிள்ளையா மாத்துங்க ஆண்டவரே. இந்த நாள்ல ஒரு வெற்றியின் நாளா, நாங்கள் பாடுறது போல வெற்றியின் நாளா என்னோட வாழ்க்கையில மாற்றுங்க. சந்தோஷம், சமாதானத்தை தேடி அலைஞ்சிட்டு இருக்கிறேன், சந்தோஷத்தை தாங்க, சமாதானத்தை தாங்கப்பா. பயங்கரமான வழியில போயிட்டு இருக்கிறேன், கை கொடுத்து என்ன தூக்கி எடுங்க, உங்களுடைய பிள்ளையா நான் மாத்துங்க. கேட்குறியா? அந்த வேளையில கேளு, யாரையும் பார்க்க வேண்டாம், பக்கத்துல பார்க்க வேண்டாம், நீ உன் தேவனை மாத்திரம், வேற யாரும் இல்லை. ஜஸ்ட் யூ அண்ட் யுவர் காட். வேற எது குறித்து கவலைப்படாத, இது உன்னுடைய வாழ்க்கை, நீ எடுக்க வேண்டிய தீர்மானம். Hello friends, I'm again here on the stage. இங்க எங்க கிட்ட கூடி வந்திருக்கிற எல்லாரும் என்ஜாய் பண்ணீங்களா? இன்னைக்கு சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த ஃப்ரெண்ட்ஸ் ப்ரோக்ராமை நமக்காக நம்முடைய சிந்தனையில இருதயத்துல போட்ட தேவனுக்கு மகிமை செலுத்துகிறேன். அதை உருவாக்க பயன்பட்ட சில கருவிகளை உங்களோடு கூட அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். உங்களோடு கூட நண்பர்களாய் இருக்க ஆசைப்பட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ் ப்ரோக்ராம்ல பின்னணியா இருந்து செயல்பட்ட அத்தனை பேரும் நாங்கள் தான். இந்த கூட்டம் உங்களோடு கூட ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நீங்க அவளோடு கூட ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும்னா they are available here in the ground. நீங்க போறதுக்கு முன்பாக அவளை சந்திச்சு ஹலோ சொல்லிட்டு அவளோடு கூட பேசி சம்பாஷித்து போகலாம். அது மாத்திரமல்ல, உங்கள் கரத்திலே அறிமுகத்தை குறித்தும் இந்த நாளின் அனுபவத்தை குறித்து நீங்கள் எழுதும்படியாய் ஒரு அட்டை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அட்டையில உங்களை குறித்த அறிமுகத்தையும் இந்த நாளின் அனுபவத்தையும் அதில் எழுதி எங்க இடத்துல கொடுத்தீங்கன்னா வரும் நாட்களில இப்படிப்பட்ட இன்னும் மேலான மற்ற ப்ரோக்ராம்ஸ் நடத்தும் பொழுது உங்களோடு கூட இணைந்து பிணைந்து நடத்தவும் உங்களை அழைத்து விருந்தினர்களாய் உபசரிக்கவும் எங்களுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால அந்த ரிக்வெஸ்டையும் உங்கள் இடத்துல வைக்கிறேன். உங்களை வாழ்த்துகிறோம். வந்த சந்தோஷத்தினால எங்களை நிறைச்சிட்டீங்க. உங்களை வாழ்த்தி அனுப்புகிறோம். மிக சந்தோஷத்தோடு கூட உங்கள் வாழ்க்கையில ஈடுபடுவீர்கள். Be a winners. ஓகே,
கடைசியாக I'm a winner பாட போறோம். தயவுசெய்து உங்கள் please stand up and we'll sing this last song and we can finish the concert. Everybody is winner. எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா பாட போறோம். Okay, I'm a winner. Are you a winner? If you are a winner, please join with us. I'm a winner, not a loser. I'm accepted, I'm loved, born for success, reaching for the sky, keep my head up, never gonna quit. Oh, I'm a friend of God. I'm a friend of God. Oh, I'm a friend of God. Are you a friend of God? Oh, I'm a friend of God. Everybody. Oh, I'm a friend of God. I'm a winner. I'm a winner. Not a loser. Not a loser. I'm accepted. I'm loved. Born for success. Born for success. Reaching for the sky. Reaching for the sky. Keep my head up. Keep my head up. Never gonna quit. Sing. Oh, I'm a friend of God. Everybody. Oh, I'm a friend of God. Hallelujah. Oh, I'm a friend of God. Oh, I'm a friend of God. Rap. எல்லாம் கரங்களை தட்டி உற்சாகமா பாடுவோமா? Everybody put your hands together. Yo, we singing, people call me crazy, people call me mad, people call me rock, people call me sad. Baby's the way, baby's the way. Just the way it comes to it, just the way you keep my hands. Sometimes I wonder why. You know why? Oh, people call me crazy, people call me mad, people call me rock, people call me sad. Baby's the way, baby's the way. No, maybe just the close to it, just the way you keep my hands. Sometimes I wonder why. You know why? Whoa. Everybody. Whoa.